risk and return. Chapter number 1.2 is all about time value of money. Though I may teach you later on, but I request you to watch the previous class videos. அது ஆக்சுவலாக இன்டர் லெவலில் 2 மார்க்ஸ் தான் வெயிட்டேஜ். சம்டைம்ஸ் தட் மார்க் ஆல்சோ மே நாட் பி எக்ஸ்பெக்டட், வரவே வாய்ப்பு இல்லை. ஃபவுண்டேஷனில் நீங்கள் டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆனுவிட்டி, சிக்கிங் ஃபண்ட் எல்லாம். தோ யூ மட் ஹவ் ஸ்டடிட் இன் ஃபவுண்டேஷன் லெவல், ஹியர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டெப்த். டெரிவேஷன்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அது ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி நடத்தியிருப்பேன். I request you to finish up watching this during this 3 days, 3 or 4 days பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்ளிகேஷன் உள்ள சாப்டர்ஸ் சிலது இருக்குது, ஒரு செலக்டட் சாப்டர்ஸ். அதுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணியோடைய ரெக்குயர்மெண்ட் வேணும். ஓகே, ஸோ என்னென்ன சாப்டர்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகே, the requirement of time value of money, interest calculations. எதுக்கு தேவைப்படுது அப்படி சொன்னாக்க, predominantly capital budgeting தேவை, and then cost of capital, dividend decisions-க்கு தேவைப்படுது, and then fourth chapter, source of finance and cost of capital, fifth capital budgeting, 7.3 dividend decisions. இந்த 3 சாப்டருக்கு கட்டாயமாக டைம் வேல்யூ ஆஃப் மணியோடைய கான்செப்ட் டெப்த்தாக இருந்துச்சுன்னா நான் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, டைம் வேல்யூ ஆஃப் மணி சாப்டர் நம்பர் 1.2. அது ஆக்சுவலாக நான் நடத்துறது வேணுன்னா ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் நடத்தி முடிச்சிடலாம். பட் ப்ராக்டிஸுக்கு ரொம்ப டைம் எடுங்க. இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் அட் ஃபைனல் லெவல் எஸ்எஃப்எம் பேப்பர் வில் பி மோர் கன்வீனியன்ட் ஃபார் யூ. ஓகே, அதான் டைம் வேல்யூ ஆஃப் மணி மட்டும் டெப்த்தாக படிக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை நான் வீடியோ போட்டிருப்பேன். லெட்ஸ் see here. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் ப்ரீவியஸ் பேட்ச் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, here you have the previous batch videos. அதில் 1.3 அதை 1.3 டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஆ 1.2 நினைக்கிறேன், ரைட். 1.3 இருக்கு, 1.2 வேணும். Yes, here is 1.2.1. 1.2 டைம் வேல்யூ ஆஃப் மணி ஸ்டார்ட் பண்ணுங்க MJ24ல. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இது 1 and 2 அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு 1.2.1, 1.2.2, 1.2.3, 1.2.4, 1.24.5 ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப டெப்த்தாக நடத்தியிருப்பேன். இதில் இதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் இருக்கு பாருங்கள். இது ஒரு 3, இது 4, 5, 6, 7, 8, 7 ஹார்ஸ் நமக்கு தேவைப்படுது. 1.2 இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.2.1லேருந்து பார்த்தீங்கன்னா 7 ஹார்ஸ் நமக்கு தேவைப்படுது இந்த வீடியோஸை. அப்போ 7 ஹார்ஸ் வீடியோஸை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது நான் ஃபவுண்டேஷனோட லிங்க் பண்ணிவிட்டு நடத்தியிருப்பேன். என்ன காரணம்னா அங்கே தான் நமக்கு தேவைப்படுது. ஃபவுண்டேஷனில் சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஆர் டைரக்ட்லி என்டரிங் ஹியர், ஸோ தென் இட் மே பி லிட்டில் பிட் சேலஞ்சிங். அதுக்கான டெரிவேஷன்ஸும் கொடுத்துருக்குறேன். ஆன்டி ஃபேக்டர் அண்ட் சிங்கிங் ஃபண்ட் எல்லாமே அதோட லாஜிக்லாமே டீச் பண்ணியிருப்பேன். இதை ஒரு 3-4 நாள் கமிட் பண்ணி முடிங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு பாதி முடிஞ்ச மாதிரி. ஓகே, மற்றது எல்லாமே ஈஸி. அதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபினிஷ் ஆஃப் வாட்சிங் தட் பிஃபோர் ஹேண்ட். ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஃபைனலில்
எஸ்எஃப்எம் பேப்பரும் சரி, பிஸ்னஸ் வேல்யூவேஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஏதாவது ஒரு அசெட்ஸை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது தேவை. அதாவது இந்த லாஜிக்கை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க பை வாட்சிங் த வீடியோஸ், ரைட்? ஓகே, விச் இஸ் ஆக்சுவலி ப்ரிலிமினரி. ஓகே, அது ஆக்சுவலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் நான் கைட் பண்ணியிருப்பேன். கோ அண்ட் வாட்ச் தட். Now let's start with the risk and return. ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, you have risk as well as you have return, both. You have risk as well as you have return. Okay, where the business is having more risk will have more return. நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து இது ரெண்டு மேனேஜ் பண்ணி ஆப்டிமமாக இருக்கிற மாதிரி டிசைட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே, ஸோ இது ஒரு டயக்ராம் மாதிரி போடுறேன். ஓகே, this may be return. Okay, this may be return and this may be risk. If the risk being 1 time, 2 time, 3 time, usually risk is measured using the standard deviation. ரிஸ்க்குன்னு சொன்னாலே நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அதுலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுதோ அது பேர் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டிவியேஷன் தான் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். 100 வரும் நினச்சோம், 50 தான் வந்திருக்குன்னா ரிஸ்க்கு. 100 பதிலாக 150 போனால் அதுவும் ரிஸ்க்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பாசிட்டிவ் டிவியேஷன் நம்ம ஹாப்பி தான். 100 மார்க் வரும்னு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 150 வந்துச்சுன்னா இவர் பிரிட்டி ஹாப்பி தானே, ரைட்? ஆனால் 100 பதில் 50 வந்துச்சுன்னா தட் வில் கிரியேட் எ ப்ரெஷர். பட் இங்கே வந்து ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது ரெண்டு சைட் மூவ்மெண்ட், நம்ம எதிர்பார்த்ததுலேருந்து ரெண்டு சைட் மூவ்மெண்ட், கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி, வில் பி ஹேவிங் unhappiness with that. அதே மாதிரி ரிட்டர்ன் will assume it may be say 10%, 12% and 14% like. ஒரு ரிஸ்க் இருக்கும்போது உங்களோட ரிட்டர்ன் 10%, 2 ரிஸ்க் இருக்கும்போது 12%, 3 ரிஸ்க் வரும்போது 14%. வேர் ரிட்டர்ன் இஸ் மோர் அண்ட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ மோர். இது ரெண்டும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து இது ரெண்டையும் சேர்த்து குறைக்க முடியுமா, ஆப்டிமம் ஆக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன் ஹியர். அண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் இண்டெக்ஸ் கேல்குலேஷன்ஸ் இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஈக்விட்டி செல் பண்ணுற மார்க்கெட்டோ, டெட்டோ ஆர் அதர் டெரிவேட்டிவ்ஸ் லைக் எஃப்என்டோ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாமே செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீஸ் ஆர் கால் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அப்போ செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் we are having the familiar markets are Sensex and Nifty. இப்போ சென்செக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டாப் கிளாஸ் கம்பெனியோடைய மூவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த என்டையர் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை கெஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது சென்செக்ஸு. சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சென்செக்ஸ் நம்ம சொல்கிறோம். நிஃப்டி அப்படிங்கிறது நேஷனல் 50 ஸ்டாக்ஸ் இருக்கிற டாப் கம்பெனிஸில் மொதல் 50 கம்பெனிஸோடைய ஷேர்ஸோடைய பேஸ் பண்ணி அந்த 50 ஷேரோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணோம்னா அது பேர் நேஷனல் நிஃப்டி. இந்த சென்செக்ஸ் வந்து ஓல்டர் தென் நிஃப்டி. இது 1971 வந்துச்சு, இது 1995 வந்துச்சு. இது ஓல்டர் அப்படிங்கிறதுனால 30 கம்பெனிஸ் எடுத்திருந்தாங்க 1970s. 30 கம்பெனியோட வேல்யூ சேஞ்ச் ஆக இந்த சென்செக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இது 50 கம்பெனியோட வேல்யூ சேஞ்ச் ஆக நிஃப்டி வில் பி சேஞ்சிங். அந்த நிஃப்டி அப்ரிஷியேட் ஆகும்போது அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ப்ராப்ளி எத்தனை லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்குன்னு தெரியல, ப்ராப்ளி ஒரு 10,000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்க நிஃப்டியில். இவங்க டிசைட் பண்ணது இந்த 50 பேஸ் பண்ணி. இந்த 50 ஷேருடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மெஜாரிட்டி 10,000ல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்டு சிலது 10% மேலேயும் இன்க்ரீஸ் ஆகும், சிலது லாஸ்ட்லேயும் போகலாம். அஷ்யூம் இட் மே பி திஸ் வே. அண்ட் அன் ஆவரேஜ் வந்து 10 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10,000 கம்பெனியோ 20,000 கம்பெனியோ எத்தனை லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் செக். ஓகே, how many listed shares, how many listed companies in India. Okay, for your reference. Okay, NSE 2671 companies listed shares. Okay, so 2677 கம்பெனி. பட் நம்ம கம்பேர் 671 கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணும்போது எத்தனை கம்பெனி நம்ம எடுத்துருக்கிறோம்? ஒரு 50 கம்பெனிஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். சென்செக்ஸ் வந்து ஒரு 30 கம்பெனிஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எப்படி சார் நம்ம வேல்யூ பண்ணுறோம்? இந்த சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், இன்றைக்கெல்லாம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி என்ன ரேட்டில் இருக்குது இன்றைக்கி தெரியுமா? இட்ஸ் அரௌண்ட் 22 இந்த ரேட்டில் இருக்கும். லெட்ஸ் சி நிஃப்டி டுடே. ஓகே, ஸோ 23,000 பாயிண்ட்ஸ் இருக்குது.
நிஃப்டியில் 23,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த நிஃப்டியில் 50 கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த கம்பெனிஸ் என்ன? நிஃப்டி 50 கம்பெனிஸ். அந்த டீட்டெயில்ஸு இங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த 50 கம்பெனிஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ ஆன் எத்தனை இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? டாப் கிளாஸ் 50 கம்பெனிஸ். அதுதான் இந்த இண்டெக்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ். தோஸ் ஆர் த பேஸ் ஃபார் த இண்டெக்ஸ் கேஸ் இங்கே. இஸ் தட் கிளியர்? Now price indices வரும்போது அதில் அந்த இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? 23,000 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இன்னைக்கு டேட்டு 13 January 25 அன்னைக்கு. இன்னைக்கு க்ளோஸ் ஆன ரேட். ஆக்சுவலாக 1995 ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 50 கம்பெனியோடைய வேல்யூவை பேஸ் பண்ணி இண்டெக்ஸை டிசைட் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1000 இருந்துச்சு. பேஸ் வந்து 1000 அப்படிங்கிறது இப்போ 23,000 மாறி இருக்குன்னு என்ன அர்த்தம்? 23 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த 1000 அப்படிங்கிறது ஒரு 1000 கோடியாக இருந்தால் இன்னைக்கு அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 23 டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆன பிறகு 23,000 crores இருக்கும். கிளியர்? ஸோ அந்த 50 கம்பெனியுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த 1000ங்கிறது மாறிட்டே வரும். கிளியர்? இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னபோது நமக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ப்ரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ், ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ், வேல்யூ வெயிட்டட் இண்டெக்ஸ்னு 3 மெத்தட். இந்த மெத்தடில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க. அது எப்படி? வில் டிஸ்கஸ் ஒன் இல்லஸ்ட்ரேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், தென் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் லேட்டர் ஆன். ஓகே, practical question to find out the index. Okay, question number 1. Now அதாவது என்னென்ன இண்டெக்ஸஸ் நமக்கு இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ்ல கால்குலேட் பண்ணிக்கலாம்? price weighted index, equal weighted index, value weighted index. 3 விஷயங்கள் இருக்கு. 3 மெத்தட்ல இந்த இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரைட், பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொன்னால் பேஸ் இயரை T0ன்னு வச்சுக்கலாம், இயர் 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் சப்சிக்வெண்ட்லி இட் மே பி இயர் 5, 10ன்னு நம்ம வச்சுக்கலாம். இஸ் தட் கிளியர்? ப்ரைஸ் இன் இயர் 0, அதாவது பேஸ் இயரில். இப்போ சென்செக்ஸ் என்ன சொன்னேன்? 1995 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன். அந்த டேட்டில் 50 ஷேர்ஸோடைய ப்ரைஸ் அவங்க பிக் பண்ணது 50 ஷேர். நம்ம மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக we have chosen only 4 companies. 4 companies-ஓடைய ப்ரைஸ் என்ன வருது? ஐ திங்க் இட் இஸ் 195. என்னைக்கு? 1995 அன்னைக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ப்ரைஸ் இன் இயர் டி, அதாவது 2025ல் இதே 4 கம்பெனியோடைய ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஏ 40லேருந்து 30 குறைஞ்சிருச்சு, பி 60லேருந்து 75 மாறிடுச்சு, சி 20லேருந்து 40 மாறிடுச்சு, டி 75லேருந்து 90 மாறிடுச்சு. அப்படின்னா அல்டிமேட்டாக நான் 195க்கு கொடுத்து வாங்கின அந்த 4 கம்பெனியோட ஷேர்ஸோடைய ப்ரைஸு அட் த டைம் ஆஃப் இயர் டி வந்து எவ்வளோ இருக்கும்? 235. அப்போ வாட் இஸ் அ சேஞ்ச் சார்? 235 மாறி போச்சு ஃப்ரம் த பேஸ் 195 அப்படின்னு சொன்னாக்க, யூ கேன் ரெப்ரசன்ட் த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ். எவ்வளோ வருது? ஐ திங்க் 121. இப்படி தான் இந்த பாயிண்ட்ஸை சொல்லுவாங்க. 195 இருக்கும்போது இதை 100 வச்சுக்கிறாங்கப்பா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ 235 இருந்தால் எவ்வளோ இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இன்ட்டு 100. கிளியர்? ஆனால் சென்செக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 வச்சுக்கிட்டு இருந்தாங்க 1971. அண்டு நிஃப்டி வரும்போது 1995ல் 1000 வச்சுக்கிட்டாங்க. 1000லேருந்து ஜம்ப் ஆயிருக்கு. இப்போ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 76,000 பாயிண்ட்ஸ். 100 ஸ்டார்ட் பண்ணது இப்போ எவ்வளோ வந்திருக்கு?
76,000 760 டைம்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. எத்தனை வருஷத்துலேருந்து? 1971லேருந்து. இன்னும் ஓல்டர் இல்லையா? 2025 வரைக்கும். இது வந்து 1995லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து 20 இயர்ஸ் தான் நிஃப்டி. ஆனால் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 வருஷம், ஆல்மோஸ்ட் இது மாதிரி 2.5 பங்கு எக்ஸ்ட்ரா பீரியட் எடுத்துருக்கு. அதனால் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி இருக்குது. இஸ் தட் கிளியர்? தட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இருந்தாலும் நிஃப்டி வந்து மோர் ரிஃபைன்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ட்ரேட் நடக்கிறது வந்து நிஃப்டியில் தான் ரேதர் தென் பிஎஸ்சி. ஓகே, ஸோ போத் ஆர் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஒன்லி தான், போத் ஆர் ஃபாலிங் அண்டர் கவர்மெண்ட். இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து பர்ச்சேசிங்கில் எதில் நடக்குதுன்னா நிஃப்டியில் தான் வருது. பிஎஸ்சி வந்து அவ்வளோ வால்யூம்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, பிகாஸ் தேர் வேர் சம் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கொலாப்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் டியூரிங் ஹர்ஷத் மெத்தான் பீரியட். அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சாங்கன்னா பிஎஸ்சிக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஒரு பாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அதுதான் நிஃப்டி. ஓகே, நிஃப்டி கேம் அண்ட் நிஃப்டி ஆல்சோ பீங் த காம்படிட்டர். அதில் கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருந்தோன்னா அது பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொன்னாங்க வால்யூம் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியாக இருக்குது. இஸ் தட் கிளியர்? அப்போ என்எஸ்சியோடைய வேல்யூ 1995ல் 1000 இருந்தால் இன்றைக்கி 23,000 அப்படின்னு சொன்னால் 23 டைம்ஸ் அப் ஆயிருக்கு. அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 50 கம்பெனியோடைய ப்ரைஸு 1995ல் 100 வச்சுக்கிட்டாங்க. அதே 50 கம்பெனியோடைய ப்ரைஸு 2025ல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது 100 இருந்தால் இது எவ்வளோ இருக்குன்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது கிடச்சிடும். இது பேர் ப்ரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ். Here we have been given the number of shares. Here we have been given number of shares. Number of shares கன்சிடர் பண்ணாமல் போகிறது தான் ப்ரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ். ரெண்டாவது ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ். ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க கிவ் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஈக்குவல் வெயிட்டேஜ். இஸ் தட் கிளியர்? அதான் இதோட லாஜிக். ப்ரைஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் ரிலேட்டிவ். கிளியர்? Now, price relative தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். price relative. What is the percentage of change, sir? இங்க what is the percentage of change? 40 becomes 30. Now what is the percentage of change? 30/40. பர்சன்டேஜில் சொன்னால் எவ்வளோ வருது? 75%. நீங்கள் 100 ரூபாவுக்கு வாங்கியிருந்தால் இன்றைக்கி 75 ரூபா இருக்கும். 40 ரூபா வாங்கினீங்கன்னா 30 rupees இருக்குது. அப்போ 100 ரூபா வாங்கியிருந்தால் 75 இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் 100 rupeesக்கு மாற்றி கம்பேர் பண்ணிங்கன்னா அது பேர் ப்ரைஸ் இது ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ். எல்லாத்துக்குமே ஏபிசிடி, ஏல ஒரு ஷேர் வாங்கினேன், பியில் ஒரு ஷேர் வாங்கினேன், சியில் ஒரு ஷேர் வாங்கினேன், டியில் ஒரு ஷேர் வாங்கினேன் 195க்கு. அதே ஒவ்வொரு ஷேர் 2025ல் எவ்வளோ வந்திருக்குன்னா 235 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஒன்று ப்ரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ். ஈக்குவல் வெயிட்டட்னா ஏல 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன், பியில் 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன், சியில் 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஏல 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்னவா வந்திருக்கும்? 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண 30 ரூபான்னு சொன்னால் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்? 75 rupees குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே 60 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக 100 இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 75 மாறி இருக்குன்னா என்ன? 60 75 மாறி இருக்குன்னா 100 எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் அட் டி பீரியட் டிவைட் பை ப்ரைஸ் அட் 0th பீரியட். டோன்ட் ஃபர்கெட் டு மல்டிப்ளை வித் 100. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கணும். இப்போ 75 டிவைட் பை 60 × 100 போட்டால் எவ்வளோ வருது? ஐ திங்க் 75 divided by 60 in percentage 125. அண்ட் இங்கே வரும்போது 40 divided by 20 in percentage 200. 90 divided by 75 in percentage being 120. Total value 520. You assume that you have invested 100 rupees. Like எல்லாத்துலேயுமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணதா அர்த்தம்? 100 இன்வெஸ்ட் பண்ணதா அர்த்தம். அப்போ 400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இஸ் தட் ஓகே? ஸோ 400 ரூபாய் எல்லாத்துலேயுமே ஏ வந்து 40 ரூபா இருக்குது, ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணது 100 rupees அப்படின்னா 2.5 ஷேர் வாங்கியிருக்கிறேன். விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். இருந்தாலும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்காக. ஈக்குவல் வெயிட்டட். அப்போ டுடேஸ் ஒர்த் இஸ் 520 அண்ட் தென் த வேல்யூ அட் 0th பீரியட் இஸ் 400. அப்போ 520 டிவைடட் பை 400 × 100 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 130. திஸ் இஸ் 130. இஸ் தட் கிளியர்? நவ் இப்போ எது ப்ராக்டிக்கலாக பாசிபிள்?
price weighted index equal-weighted index ரெண்டுமே practically possible கிடையாது. அப்போ எது practically possible இருக்கும் அப்படி சொன்னாக்க price is multiplied with number of shares. வால்யூமில் பார்க்கணும், வேல்யூவில் பார்க்கணும். வேல்யூ அப்படிங்கிறது வேல்யூ at 0th period, அதாவது price at 0th period into number of shares. Okay, into number of shares. அதே மாதிரி price at the tth period into number of shares. இது வந்து value at the tth period. Okay, 40 rupees ஏல எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னா 3 rupees. ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 3 lakhs இருக்கு. அப்போ the value being 120 lakhs. 120 lakhs. இது பேர் மார்க்கெட் கேபிட்டல். அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஒவ்வொன்று எவ்வளோ ட்ரேட் ஆகுது இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. அப்போ 60 into 12 எவ்வளோ வருது? 720 lakhs. 20 into 6 120 lakhs. 75 into 5 375 lakhs. Total being 1335 lakhs. அப்போ 1335 lakhs worth of all these 4 shares at the time of measuring in the base year. But sometimes later இதே எவ்வளோ வந்துருச்சு அப்படி சொன்னாக்க you have to multiply 30 into 3 90 lakhs குறைஞ்சிருச்சு. 75 into 12 900 lakhs. 40 into 6 240 lakhs. 90 into 5 450 lakhs. Then total value being 1680. அப்போ 1335 lakhs இருந்தது 1680 lakhs மாறிடுச்சுன்னா what is the percentage change? 1680 lakhs divided by 1335 lakhs into 100. This value being 126. Currently Nifty and BSE Sensex follows only this method. இது ரெண்டும் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இல்லை. Is that okay? That's a logic. Value weighted index. This is called value weighted index. So formula சொல்லணும் அப்படி சொன்னாக்க summation of price at the tth period divided by summation of price at 0th period. இதில் வரும்போது ஓகே summation of price relative, இது வந்து price relative வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலாவை போடணும்னா தேவையில்லை. summation of price relative divided by 100 into number of companies 4 into 100 into 100. Is that okay? 4 companies and the 400 rupees. இதில் வரும்போது summation of value of company shares at the tth period divided by summation of value at 0th period. வேல்யூங்கிறது என்னது? price into this one number of shares. இல்லைனா மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லலாம். மார்க்கெட் வேல்யூ. கிளியர்? ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்கும். வேர் த ரிட்டர்ன் இஸ் ஹையர், ரிஸ்க் இஸ் ஆல்சோ ஹையர் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகே, நவ் calculation of return and risk இந்த பாட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, calculation of return and risk ரெண்டுமே எப்படி இருக்கும்? directly proportionate. if risk is higher then return is also higher, risk is lesser then return is also lesser. is that okay? அதில் ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. ரெண்டு பேட்டர்ன். one is okay ex post return, another one is ex ante return. Okay,
எக்ஸ் ஆன்டி அப்படின்னு சொன்னாக்க யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சரில் என்ன வரும் அப்படின்ட்டு. எக்ஸ்போஸ்ட்னா முடிஞ்ச பிறகு நம்ம பண்ணுறது ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி. ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வரைக்கும் அது என்ன சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா அது ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். இனிமேல் என்ன சம்பாதிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ரெண்டுக்கும் ஃபார்முலா டைப் வேறு. வில் சி தட் இன் டீட்டெயில் ஸ்லோலி. அந்த கேல்குலேஷன் வந்து டோட்டல் ரிட்டர்ன், ரிட்டர்ன் ரிலேட்டிவ், ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிற 3 ஆங்கிளில் கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த 3 நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். லெட்ஸ் சி. வில் சி an illustration here. Let's see the calculation of returns here. The returns எப்படி calculate பண்ணலாம்னா we have many methods here. Following are the price and other details of 3 stocks for the year. Calculate the total return as well as return relative. Okay, நமக்கு எத்தனை இருக்கு? Total return as well as return relative. Real return அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் சொல்கிறேன், which is not usually required at your level. ஃபைனலில் அதை பார்க்கலாம், இப்போ தேவையில்லை. ஒரு ஐடியாவுக்கு மட்டும் அதை கைட் பண்ணி விட்றேன். ரைட், சொல்லுங்க. ஏ ஸ்டாக்ல பொறுத்த வரைக்கும் பிகினிங்ல எவ்வளோ இருக்கு அப்படி சொன்னாக்க, ஏ ஸ்டாக்ல பிகினிங்ல எவ்வளோ இருக்கு அப்படி சொன்னாக்க, ஓகே, அவங்களுடைய நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டோட்டல் ரிட்டர்ன் as well as ரிட்டர்ன் ரிலேட்டிவ். இதையும் கால்குலேட் பண்ணோம், இதையும் கால்குலேட் பண்ணோம். பிகினிங்ல 30 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க. இயர் எண்டில் எனக்கு 3.4 டிவிடெண்ட் கிடச்சிருக்கு. அண்டு எண்டிங்கில் அதோடைய ப்ரைஸ் வந்து 34 மாறி போச்சு. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு? 30 ரூபா போட்டதுக்கு எனக்கு 34 + 3.4 37.4 எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே இல்லையா? ஸோ 3.4 ஓகே ப்ளஸ் வாட் 34 வேல்யூ 30 இருந்தது 34 மாறிடுச்சு. From the base value of 30. So what is the percentage of return? Hope it is 24.7%. இப்படி வச்சுக்கலாம். Dividend by the end of first year, price by the end of first year minus price at 0th period divided by price at the 0th period in percentage. Dividend வந்து revenue return. Okay. And இது capital return, capital appreciation or capital profit. Revenue profit, இது capital profit. Is that okay? So capital gains இது வரும், இது income from other sources போட்டுருவீங்க. அதே லாஜிக் தான். 30 ரூபா போட்ட ஷேர் 34 மாறிடுச்சு. இந்த 4 rupees capital appreciation, that is one appreciation. As well as periodically only you are getting return, which is called dividend. ரெண்டு சேர்த்துட்டீங்க 24.7 rupees you are getting. அதே மாதிரி கேஸ் பி வரும்போது பிகினிங் ப்ரைஸ் 72 அண்ட் ஹேவ் பீன் கிவன் டிவிடெண்ட் அண்ட் எண்டிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 4.7 அண்ட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 69. ஒரிஜினலாக 72 இருந்துச்சு. 72 69 மாறி போச்சுன்னா -3 rupees லாஸ். ஆனால் டிவிடெண்ட் 4.7 கிடைச்சதுனால நெட்டு கெயின் வந்து 1.7 divided by the base value being 72. 72ல இருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு? I think it is 2.4%. 2.4%. C case வரும்போது I invested 140 and it becomes 146 by the end of first year after getting a dividend of 4.8. அப்போ 4.8 revenue profit, 146 is the appreciated value by the end of first year. My investment is only 140. அப்படின்னா 6 rupees வந்து capital appreciation and 4.8 வந்து revenue return. ரெண்டு சேர்த்தா 10 rupees 80 paisa எனக்கு கிடைச்சிருக்கு for my investment of 140. அப்போ my return being 7.7%. The value what I calculate here, you know, okay, is called total return. இதுக்கு பேரு total return.
இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நான் கைட் பண்ணியிருக்கிறேன். அதுவே ரிலேட்டிவ் ரிட்டர்ன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ரிலேட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நீங்கள் போட்ட பணம் என்னவா மாறிடுச்சு அப்படிங்கிறத ரிலேட்டிவ் ரிட்டர்ன். 100 போட்டீங்க, 24 ரூபாய் 70 பைசா உங்களுக்கு கையில் வந்திருக்குன்னா 100 போட்டது 124.7 மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். இதை காட்டிலும் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். 124.7% இருக்கும், 102.4% இருக்கும், 107.7% இருக்கும். அதாவது நீங்கள் 30 ரூபா போட்டீங்க, இது என்னவா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்க 3 ரூபா 40 பைசா 34 ரூபாவா மாறி போச்சு. நீங்கள் போட்ட 34 ரூபாய் அப்படின்னா டிவிடெண்ட் பை த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் as well as price by the end of first year. I don't subtract the price at the 0th period here divided by the base period price being P0 in percentage. இப்படி போட்டிங்கன்னா அது பேர் ரிட்டர்ன் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் ரிலேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரிட்டர்ன் ரிலேட்டிவ். இந்த இடத்துல யூஸ் பண்ண டேர்ம் வந்து ரிட்டர்ன் ரிலேட்டிவ், அப்படி யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் ரிலேட்டிவ். கிளியர்? ஸோ பிக்கு வரும்போது 4.7 plus end period value 69 divided by my current value being 72, means 0th period base year value is 72. And here C case வரும்போது 4.8 my dividend and my capital returning being 146 for my investment of 140 in percentage. Okay, so answer is this one. Total ரிட்டர்னுக்கும் ரிட்டர்ன் ரிலேட்டிவ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இதற்காலும் 100 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த P0 நம்ம டிடெக்ட் பண்ண மாட்டோம். இதை நீங்கள் பர்சன்டேஜ் போடாமல் ஃப்ராக்ஷன் சொன்னால் 0.247 அல்லது 1.247 அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். புக்கில் ரெண்டு மெத்தட்லையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பேன். இட்ஸ் pretty simple, you will be able to understand this now. Clear? So now let's see. Total return is given, return relative is also given.
ரிட்டர்ன் ரிலேட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் 1 plus total return is equal to ரிட்டர்ன் ரிலேட்டிவ் or 100 plus பர்சன்டேஜ்ல சொன்னா 100 plus total return. ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது if you are given nominal return, from there you have to divide this by 1 plus inflation rate. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுமானது. -1 will be the correct answer. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. இன்டர் லெவலில் இதுக்கு மேலே நமக்கு தேவை இருக்காது. சி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ரேட் மேபி நாமினல் ரிட்டர்ன் வச்சுக்கலாம். நாமினல் ரிட்டர்ன். ஓகே, இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 5% per annum இருக்கு. ஓகே, தென் வாட் இஸ் அ ரியல் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னாக்க 1.12 1.12. பேங்க் என்ன சொல்லுதோ அது பேர் நாமினல் ரிட்டர்ன். இது இன்ஃப்ளேஷன் டிவைடட் பை 1.05 -1. So the value what you get here is called real return. இதுதான் உண்மையிலுமே உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1.12 divided by 1.05 -1. Hardly it is 6.67%. 0.066 போகுது, otherwise 6.67%. அதாவது ஒரு யூனிட் வந்து உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. You have ₹10,000 rupees. ஓகே, ப்ராடக்டோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது 0th பீரியடில் 100 இருக்கு. அப்போ எத்தனை யூனிட்ஸ் உங்களால் வாங்க முடியும்? 10 யூனிட்ஸ் வாங்க முடியும். யூ கேன் பர்ச்சேஸ் 10 யூனிட்ஸ் இல்லையா? 1 year லேட்டர் நீங்கள் இப்போ வாங்குறது போல ஒரு வருஷம் தள்ளி வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 1 year தள்ளி இதோட வேல்யூ என்ன மாறிடும்? பேங்க்கில் போட்டு வச்சிருந்தால் 12% சேருமா இல்லையா? 1120 மாறிடும். அப்போ அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது? அதே 100 rupees இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்? 1120 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 11.2 ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கலாம். இப்போ வாட் இஸ் த இன்க்ரிமெண்டல் யூனிட்ஸ் யூ ஆர் பர்ச்சேசிங்? 11.2 rather than 10 னா 1.2 எக்ஸஸாக வாங்குறீங்க. யூ ஆர் கெட்டிங் 12 யூனிட்ஸ் எக்ஸஸ், அதர்வைஸ் 12%. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, உங்ககிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு. டுடே ப்ரைஸ் அட் த 0th பீரியட் 100. You are capable of purchasing how many units today? 10 units. ஓகே, 1 year லேட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் இந்த 1000 ரூபாய் பேங்க்கில் போட்டிருக்கிறீங்க, 12% வட்டியோடு சேர்த்து 1120 மாறி போச்சு. ஆனால் வாங்கலான்னு போன அந்த ப்ராடக்டோடைய விலை என்னவா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்க 5% இன்ஃப்ளேஷனில் விலை ஏறி போச்சு. விலை ஏறுமா இல்லையா? அப்போ 105 rupees மாறி போச்சு. Now how many units you can purchase out of the amount available after withdrawing from the bank together with the interest? 1120 இருக்கு. Divided by 105 போட்டிங்கன்னா you will be getting only 10.67 units. 10.67. What is the extra units you are purchasing? Okay, இதான். ஓகே, 10.6667 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ 0.6667 டிவைடட் பை பேஸ் வந்து முன்னாடி 10 யூனிட்ஸ் வாங்கியிருக்கலாம். அப்போ பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 6.67 யூனிட்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்குது. am I right? அதுதான் இதை மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உண்மையிலுமே உங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது? இட் இஸ் நாட் 12%. பேங்க்கு 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் சார், தாராளமாக சம்பாதிக்கலாம். இல்லை, விலைவாசி ஏறிடுது. அப்போ விலைவாசி ஏறினதுனால உண்மையிலுமே 12% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகல. இட்ஸ் மேட்டர் ஆஃப் 6.67 தான். அப்போ நம்ம எது தான் பார்க்கணும்? ரியல் லைஃப்பில் ரியல் ரிட்டர்ன் இது தான் பார்க்கணும். ப்ரைஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். கிளியர்? திஸ் இஸ் த லாஜிக். Make a note of it. So we'll move on to the next one. இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்னும் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ரிட்டர்னையும் சேர்த்து போய் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை பார்க்கலாம்.
Clear? Of course, அதுக்கு நான் illustration கொடுக்கல. என்ன காரணம்னா தேவை இருக்காது அப்படிங்கிறதுனால இன்டர்ல அது ரொம்ப டீல் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு லாஜிக் கொடுத்துருக்குறேன். Now, so I'm going to deal with historical return. I'm going to deal with historical return in the concept part. Question number 2. Hope it is readable. இது based on the historical return நாளைக்கு எவ்வளவு இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுல இருந்து ஹிஸ்டரியில இருந்து expected return from the historical one. ஓகே, இந்த டைட்டில் மட்டும் கட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரி. பழசுலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஃபியூச்சர் கண்டுபிடிக்கலாம். டியூரிங் த பாஸ்ட் 5 years த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வேர் ஆஸ் ஃபாலோஸ். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. இது என்ன ரிட்டர்னு? டோட்டல் ரிட்டர்னா ரிட்டர்ன் ரிலேட்டிவா? டோட்டல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது எப்போதுமே 100 கீழே யூஸ்வலாக இருக்கும் இல்லையா? ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும்? ரிட்டர்ன் ரிலேட்டிவாக இருக்கும். அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, 24% வந்து டோட்டல் ரிட்டர்ன், 127.4.7 வந்து ரிட்டர்ன் ரிலேட்டிவ். நம்ம நேரத்துக்கு லாபம் வந்து 30 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 70 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? 40 ரூபா ப்ராஃபிட் டிவைட் பை 30 அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உங்களுக்கு 133% வருது. உடனே நீங்கள் இதை வந்து ரிட்டர்ன் ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் டோட்டல் ரிட்டர்ன். டோட்டல் ரிட்டர்னை காட்டியும் ரிட்டர்ன் ரிலேட்டிவ் இன்னொரு 100% ஜாஸ்தி இருக்கும். என்ன காரணம்னா PO price at the 0th period is not deducted. That's the logic. Anyhow, இங்கே எல்லாமே 7, 3, -9, 6, 10% இருக்குது அப்படின்னா இது வந்து டோட்டல் ரிட்டர்னாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ், அரித்மெட்டிக் மீன். நம்முடைய ஸ்டடியே வந்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, ரிஸ்க் இருக்காங்கிறது பார்க்குறதும் கூட. ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தேவைப்படுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது இந்த போத் சைட் வேரியேஷன்ஸ், லெஃப்ட் சைட்லையும் போகலாம், ரைட் சைட்லையும் போகலாம், கம்மியாக ஆகலாம், கூடவே ஆகலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? வேரியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஸ்டடிட் ஹியர். இந்த 3 விஷயங்கள் முதல் பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீன் உங்களுக்கு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? ஸோ இங்கே நான் போட்டு வரேன். இயர் 1, 2, ஓகே, year 1, 2, 3, 4, 5 and ரிட்டர்னை வேணால் நம்ம எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஃப்ராக்ஷனில் இருக்குது, டெசிமலில் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்னவா மாற்றிக்கலாம்? பர்சன்டேஜில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்ட் நம்பர் கிடச்சிடும். ஸோ 7, 3, -9, -9 and 6 and 10. So first we have to find out the mean. மீன்ங்கிறது ஆவரேஜ் தான். ஸோ ஆவரேஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.
இதோட டோட்டல் எவ்வளோ வருது 17. அப்போ இதோட ஆவரேஜ் வந்து 3.4 இருக்கும் டிவைடட் பை 5. எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன், அரித்மெட்டிக் மீன். ஸோ வி காட் த ஆன்சர் ஹியர், த அரித்மெட்டிக் மீன் பீங் 3.4%. கடந்த ஆண்டுகளில் வந்து லாபத்துடைய ஆவரேஜ் வந்து இந்த காலத்தில் வரப்போகிற ஃபியூச்சரில் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தட் இஸ் 3.4. பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் ட்ராக் ரெக்கார்ட் ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர் இஸ் 1 டைம். இது வரைக்கும் ட்ராக் ரெக்கார்டே இல்லை. நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்குற எவ்வளோ வரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் 40 வரும், ஒருத்தர் 30 வரும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சோம்னா அது இன்னொரு ஆங்கிள், ப்ராபபிலிட்டி பேஸ்ட் மாடல். ஸோ 2 மாடலையும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன்லேருந்து எவ்வளோ டிவைட் ஆகுதோ அதுதான் டீவியேஷன்ஸ் தான் இல்லையா? ஸோ மீன் அப்படிங்கிறது எக்ஸ் பார், எக்ஸுங்கிறது ஆக்சுவல். அப்போ மீன்லேருந்து ஆக்சுவல் எவ்வளோ இருக்குது 7 அப்படின்னு சொன்னாக்க 3.6 டிவைட் ஆகுது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், டீவியேஷன் சொல்ல போகிறோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஆனால் இதெல்லாம் சம் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக மீன்லேருந்து வந்ததை நீங்கள் சம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 0 ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது அப்புறமேட்டு பார்க்கலாம். முதல் இதை கண்டுபிடிக்கலாம். இதோட வேல்யூ எவ்வளோ வருது 3.6 and minus 0.4 and minus 12.4, here 2.6, here 6.6. எப்போதுமே x minus x bar உடைய ஆவரேஜ் டோட்டல் போட்டிங்கன்னா 0 தான் வரும். அப்போ டீவியேஷனே இல்லாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்தால் லாஜிக்காக இன்கரெக்ட் தானே. அப்போ அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சைன்னால தான் ட்ரபிள் வந்துச்சு. அப்போ அந்த சைனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் ஆகிட்டோம்னா சைன் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஃபார்முலா இதுதான், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டு த பவர் 2. இதெல்லாமே ஃபவுண்டேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ 3.6 உடைய பவர் 12.96 அண்டு 0.4 உடைய பவர் 0.16 அண்ட் 12.4 மைனஸ் உடைய பவர் 153.76 அண்ட் 2.6 உடைய பவர் 6.76 and 6.6 உடைய பவர் 43.56. அப்போ இதோட டோட்டல் போட்டிங்கன்னா this is variance. Variance அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ திஸ் வேல்யூ பீங் 217. ஓகே ஓகே, இது மட்டும் எவ்வளோ வருது 217. ஓகே 217.2. இதோட ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு என்ன வந்துடும், வேரியன்ஸ் கிடச்சிடும். அப்போ ஆவரேஜ் எவ்வளோ வருது டிவைடட் பை 5. ஆவரேஜ் எவ்வளோங்க வருது 54.3. am I right? 54 வருதா? 54 வருதா இல்லை 4ஆல் டிவைட் பண்ண 54 வருதா? 4ஆல் டிவைட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். 4ஆல் டிவைட் பண்ண வருது இல்லையா 54.3. ஓகே, ஏன் 4ஆல் டிவைட் பண்ண வில் சி தட், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன அர்த்தம், இதோட ரூட் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, டேக் த ரூட் ஆஃப் திஸ். ஸோ திஸ் வேல்யூ பீங் 7.4%. அப்போ நான் இங்கே ஃபார்முலா மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ் பார் த மீன் இஸ் ஈக்குவல் டு summation of x by n is the mean, arithmetic mean or average. Then standard deviation உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்கா x minus x bar to the power 2 and summation of this divided by n minus 1. இது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா திரும்ப ரூட் எடுக்கிறீங்க. x minus x bar to the power 2 போட்டதுக்கு காரணம் சைன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்படி போட்ட பிறகு திரும்பவும் அந்த பவர் பண்ணதுனால ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரூட் எடுக்கிறேன். டினாமினேட்டரில் ஐதர் யூ கேன் யூஸ் த என் ஆர் யூ கேன் யூஸ் n minus 1. 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n ஆர் n minus 1. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக n minus 1 யூஸ் பண்ணால் கொஞ்சம் அக்யூரேசி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. தட்ஸ் வை சம்படி ப்ரிஃபர் டு யூஸ் n minus 1 and most of the default formula you can use n also, there is no any harm. n n minus 1 இப்போ 5 போட்டிங்கன்னா கொஞ்சம் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுபோல் 4 போட்டிங்கன்னா n minus 1 போட்டிங்கன்னா வேல்யூ டிஃப்ரென்சஸ் இருக்கும். பாப்புலேஷன் மீன் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது யூஸ்வலாக n minus 1 போட்டால் கொஞ்சம் அக்யூரேசி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் யூ நோ நீட் டு ஸ்டிக் ஆன் டு தட். whatever the formula I have given you can strictly follow. If in your text it is n னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், no problem here. Then standard deviation square the variance. வேரியன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர். அதாவது இந்த ரூட் எடுக்காமல் இருந்தால், அப்போ சப்போஸ் நீங்கள் ரூட் எடுத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியா இருக்கணும், இது கோவேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகே,
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது வந்து என்னது? நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நத்திங் பட் வேரியன்ஸ் வந்து ஸ்கொயர் தானே, அதை விட்டுருக்கலாம் அப்படியே. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீங் 7.4, ஓகே, அண்ட் மீன் பீயிங் 3.4. ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 7.4 பர்சன்டேஜில், அல்லது ஃப்ராக்ஷனில் சொன்னால் எவ்வளோ வருதுங்க? ஓகே, 7.4 கரெக்ட் தானே ஆன்சர்? கரெக்ட் தானே? ஸோ 7.4, மீன் வந்து 3.4. அப்போ டீவியேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 2.176. இப்போ ஒரு கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது, டீவியேஷனும் இருக்குது. ஓகே, அப்போ டீவியேஷன் இருக்குது அப்படிங்கும்போது ரிட்டர்ன் 10%, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2%. ஓகே, நீங்கள் போட்ட 100 ரூபாய்க்கு இப்படி போட்டுக்கலாம். ரைட். இன்னொரு கம்பெனியில் ரிட்டர்ன் வந்து 20%, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5%. ரிட்டர்ன் லெஸர், ரிஸ்க் லெஸர், ரிட்டர்ன் ஹையர், ரிஸ்க் ஹையர். இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு சார் அப்படி சொன்னாக்க கன்ஃபியூஷன்ஸ் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா கோவேரியன்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ரிட்டர்ன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20% வேரியேஷன் இதில் இருக்குது. இது 20க்கு 5னா எவ்வளோ வருது? 5/20, 25% வேரியேஷன் இருக்குது. அப்போ இருக்கிற ரிஸ்க் ஜாஸ்தி எதில் இருக்குது? இதில் இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணலாம். இதை வச்சு முடிவு பண்ணுறதுல இதை வச்சு முடிவு பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அல்லது இதை நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க. 3/20 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 15% ஒன்லி. அப்படின்னா ரிட்டர்னும் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் இவனை காட்டிலையும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுக்கலாம். அப்போ ரிலேட்டிவாக முடிவு எடுக்கிறது எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கம்பெனியுடைய ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் 3 calculations: arithmetic mean, variance and standard deviation most probably. And 1 and 2 cumulative wealth index and geometric mean, இது ரெண்டும் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலும் அதையும் நம்ம கைட் பண்ணுறேன், கவனிங்க. இதை முடிங்க. இதை காப்பி பண்ணியாச்சுன்னு சொல்லுங்கள், அதை நம்ம பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்டர். ஃபார்முலா டீச் பண்ணாமலே சால்வ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஃபார்முலாவை கைட் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் ஓகே? இந்த cumulative wealth index அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, whatever the return relative you will get, you have to multiply the return relatives. Okay, return relative for year 1, okay, and return relative for year 2 and so on up to return relative for nth period. அதிலிருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் cumulative wealth index நம்ம சொல்லுவோம். அப்போ ரிட்டர்ன் ரிலேட்டிவ் எவ்வளோ வரும்? 1.07, இது 1.03, இது வரும்போது
0.91, right? மைனஸில் இருக்கிறதுனால 1லேருந்து நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இது வரும்போது 1.06 and 1.1. Final value you have to subtract 1 from here. So, hope how much you will be getting? Come on. Subtract பண்ணிக்கலாம். Subtract பண்ணா 17% வரைக்கும் வரும். Subtract பண்ணாம போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 117% வரும். Subtract பண்ணிட்டீங்கன்னா 17% வரும். 17% அப்படிங்கிறது கரெக்டா? நோ, ஐ திங்க் ஸோ. எவ்வளோ வருது பாருங்க. 1.07 into 1.3 into 0.91 into 1.06 into 1.1. So 1.169. Okay, otherwise 1.17 போட்டுக்கலாமா? 1.17 will be the answer here. 1.17 will be the answer. Cumulative wealth index. Appa you are getting only 1.17 rupees written in this case. Okay. Clear? ஜியாமெட்ரிக் மீன் வரும்போது நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தான் நம்ப வேண்டியதாக இருக்கும், வேறு வழி இல்லை. அதனால் நான் ஃபார்மேட் மட்டும் கொடுத்துட்றேன், which is very rare. Only understand the formula. So here you have to multiply all these things again. Okay. 1.07 into 1.03 into 0.91 into 1.06 into 1.1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டேக் த ரூட் ஆஃப் திஸ். nth ரூட் எடுக்கணும். nth ரூட்னா எத்தனை ஐட்டம் இருக்குது? 5 ஐட்டம்ஸ் இருக்குது. 5th ரூட் எடுக்கணும், -1. ஸோ த அல்டிமேட் வேல்யூ பீங் 3.2%. ஜியாமெட்ரிக் மீன் ரொம்ப ரேருங்க. இந்த ஜியாமெட்ரிக் மீன் விட்டுருங்க, ஏன்னா 5th ரூட்டில் நம்மளால் போட்டுருக்க முடியாது. ஓகே, பட் இனியோ நீங்கள் நான் சயின்டிஃபிக் கால்குலேட் வச்சு ரூட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 5th ரூட், 4th ரூட், பவர் ஆஃப் எனிதிங், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த டைம் வரைய பண்ணியிலே போய் பாருங்கள், எல்லாமே அதிலே கவர் ஆகிடும். கோ அண்ட் see that in detail. பட் அந்த டைம் வரைய பண்ணி டெப்த்தாக இல்லாமல் கூட பாஸ் பண்ண முடியாது சார். அது இல்லாமல் பாஸ் பண்ணலாம், பட் தட் வில் பி ஹேண்டி ஃபார் யூ. யூ கேன் யூஸ் இட் ஃபார் எனி பர்பஸ். எப்படி நீங்கள் மேத்துக்கு ஃபாஸ்ட் ஆகணும்னா டேபிள்ஸ் முக்கியமோ அது மாதிரி எஃப்எம்ல மாஸ்டர் ஆகணும்னா மேத்தில் இருக்கக்கூடிய பேஸான டைம் வரைய பண்ணி வேணும். கிளியர்? Clear na answer? Clear and text பண்ணுங்க. Come on, make it faster. Make it faster. I don't get any message from online students. Come on, make it faster. Now, third illustration.
இப்போ ப்ராபபிலிட்டி பேஸ்டு மாடல் வரும்போது எப்படி நம்ம மீன் கண்டுபிடிக்கிறோம், as well as standard deviation, coefficient of variation, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so I'm going to use this formula. So you are thinking acquiring some shares of ABC Limited. The rates of return expectations are as follows. Expectations இது நாளைக்கு என்ன வரும்னு எதிர்பார்த்து வாங்குறது. பாசிபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ப்ராபபிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, திஸ் மே பி த ரிட்டர்ன், திஸ் மே பி த ப்ராபபிலிட்டி. யூ ஹேவ் டு மல்டிப்ளை த ப்ராபபிலிட்டி வித் த ரிட்டர்ன், டேக் த சம்மேஷன். அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இது சம்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இஸ் அதர்வைஸ் நேம்ட் அஸ் எக்ஸ் பார். அங்கே நம்ம மீன் சொன்னோம்லையே அது மாதிரி இங்கே வந்து எக்ஸ் பார் சொல்கிறது தான் இது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். 0.05 into 0.20 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 0.01. Here 0.1 into 0.4, 0.04. Here 0.008. Here 0.033. Total value being 0.091. Okay. So, upper arithmetic mean in this case being 0.091. Upper probability into return x னு வச்சுக்கலாம். அதோட summation தான் x bar. இதோட standard deviation நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொன்னாக்க, I need x minus x bar to the power 2 multiplied with the p. Usually x minus x bar to the power 2 divided by n போடுவீங்க இல்லையா, இங்கே n பதிலாக probability யூஸ் பண்ணிக்குவீங்க. டிவைடட் பை எண்ணுக்கு பதிலாக ப்ராபபிலிட்டி மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. மிச்சப்படி ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. லெட் மீ ஃபைண்ட் அவுட் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டு த பவர் 2 யூஸ் பண்ணிக்கிறேன் போத. ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டு த பவர் 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி மொத்தமாக கூட சொல்லுங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 0.05 minus x bar வந்து 0.091 to the power 2, probability being 0.2. இதோட வேல்யூ எவ்வளவு வருது பாருங்க. I think this is 3.362. Am I right? 0.05 minus 0.091 to the power 2 into 0.2. Okay. ஓகே, 3.362. இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த மாதிரி மாற்றிடுறேன். ஓகே, திஸ் இஸ் 9.1%. am I right? This is 5%, this is 10%, this is 8%, this is 11%. ஓகே, ப்ராபபிலிட்டி 0.2 இன்ட்டு எக்ஸ் வந்து 5% மைனஸ் எக்ஸ் பார் வந்து 9.1% டு த பவர் 2. இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா 0.0000 வரும். அந்த கன்ஃபியூஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் 100 மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, hope you will be now getting the answers. Now, second one being 0.324, இல்லையா, probability 0.4, 10% minus 9.1 to the power 2. அடுத்தது வந்து 8, probability 0.1, 8 minus 9.1 to the power 2. Last one being
0.3 into 11% minus 9.1 to the power 2. அப்போ இதோட வேல்யூ வந்து 0.121. வெரிஃபை திஸ். இதெல்லாம் கேல்குலேஷன் மைன்யூட்டாக வரும்ப்பா. இந்த சாப்டரே கேல்குலேஷன்ஸ் மைன்யூட்டாக வரும். எங்கேயும் மிஸ் பண்ணுறீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, the value being 4.889. This is called standard deviation square, variance. Standard deviation square. Standard deviation கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம்? Okay, root of standard deviation square or variance or root of variance. So take the root of 4.889, the ultimate value being 2.211. So இங்கே இந்த ஃபார்முலா உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும்போது ப்ராபபிலிட்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பார் டு த பவர் 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி சம்மேஷன். ரூட் எடுக்காமல் இதை மட்டும் போட்டிங்கன்னா அது பேர் வேரியன்ஸ். ரூட் எடுத்த பிறகு அது என்ன மாறி போச்சு? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக மாறி போச்சு. ஃபைனலி யூ ஹேவ் டு கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது ரிஸ்க் ஃபார் த மீன். மீன்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுதுங்கிறதா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். Standard deviation being 2.211, mean வந்து 9.1. If I represent that in percentage, what is the value? 2.211 divided by 9.1. Okay, the value being 2.24% வருதா? 24.3%. Make it faster. We have one more illustration here. Let's see here. Now, அதாவது 60 மார்க்ஸ் ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், ஒருத்தன் 70 மார்க் வாங்கியிருக்கிறான். யார் பெட்டர் அப்படின்னு சொன்னாக்கா, யூ திங்க் செகண்ட் பர்சன் இஸ் பெட்டர். பட் தட் 60 இஸ் அவுட் ஆஃப் 80 மார்க்ஸ், 70 இஸ் அவுட் ஆஃப் 100 மார்க். 60 அவுட் ஆஃப் 80 அப்படின்னு சொன்னாக்க I think it is 75%. Here it is only 70%. அப்போ இப்போ பர்சன்டேஜில் போட்ட பிறகு இவன் தான் பெட்டராக தெரியுது. அப்சல்யூட் சென்ஸில் பார்க்கறது பேர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். லைக் ரிலேட்டிவ் டென் பேஸ் என்ன, ரெண்டுக்கும் காமன் பேஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பேர் கோவேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் சொல்லுவோம். Consider two securities A and B whose normal probability distribution of 1 year return have the following characteristics. So, comment on the above information. Expected return on the A க்கு 8, B க்கு வந்து 24. அப்போ எது பெட்டர்? ரிட்டர்னை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா B இஸ் பெட்டர். ஏன்னா இது 8%, இது 24%. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஏ தான் பெட்டர். ஏ தான் பெட்டர். இவனுக்கு 8% இருக்குது, இவனுக்கு 6% இருக்குது. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6 இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன். அப்போ 0.06 by 0.08 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 75. 0.75. 0.8 டிவைட் பை 0.24 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 33% ஆர் 0.33. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா பி தான் சீப்பராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பி நல்ல லாபத்தை கொடுக்குது, ரிஸ்க் ஜாஸ்தி நினைக்கிறீங்க இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால். ஆனால் கம்பேரிசன் வந்து இப்படி அப்சல்யூட் டேர்மில் கம்பேரிசன் பண்ணுறது பெட்டரா, ரிலேட்டிவ் டேர்மில் கம்பேரிசன் பெட்டரா அப்படின்னு பண்ணால் எது பெட்டர் அப்படின்னு சொன்னால் இதுதான் பெட்டர், இது பெட்டர் கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் ரிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டை. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பி கிவ்ஸ் மோர் ரிட்டர்ன், ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா வி கேன் சூஸ் பி அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்க முடியும்.
That's the logic. That's why we have to understand the difference between standard deviation as well as coefficient of variations. So with that, the basic concepts over. இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது போகிறது போர்ட்ஃபோலியோ. ஆக்சுவலாக ஃபைனலில் இது டீட்டெயிலாக இருக்குது. இன்டரில் ஏன் இதை சேர்த்துருக்கான்னு தெரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு ஐடியாவுக்காக நான் கைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபினிஷ் ஆஃப் காப்பிங் திஸ், வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். Now இது கால்குலேஷன் ஜாஸ்தி இருக்கும், மிஸ் பண்ணாமல் என் கூட சேர்ந்து கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. ரைட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போர்ட்ஃபோலியோக்கும் என்ன வித்தியாசம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போர்ட்ஃபோலியோக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஷேரில். ரெண்டு அதுக்கு மேலே இருக்கிற ஷேரில் பிரித்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பேர் போர்ட்ஃபோலியோ. இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படி சொன்னாக்கா ஒரு கம்பெனியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிக்கிறீங்க. அதே லாஜிக் தான் போர்ட்ஃபோலியோவுக்கு, அதே மாதிரி தான் மீனையும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் ஃபார் த போர்ட்ஃபோலியோ. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். எல்லா ஆங்கிளும் இந்த ஒரே இல்லஸ்ட்ரேஷனில் கவர் பண்ணிவிடுவேன். மோஸ்ட் ப்ராப்ளி ஐ மே ஃபினிஷ் அப் திஸ் ஒன் ஒன்லி டுடே. இதுக்கே ஒரு 40 minutes மேலேயே கூட ஆகலாம். என் கூட சேர்ந்து நிதானமாக கால்குலேட் பண்ணுங்கள். எக்ஸாமில் எல்லாமே கேட்க போகிறதுல ஒன்றோ ரெண்டோ ஒரு பார்ட் மட்டும் எடுத்து கேட்பாங்க. சி, the stock of A Limited performs well relative to the other stock during recessionary period. When the economy is recession, stock A நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. Stock of B Limited on the other hand does well during the growth period. Growth periodல B நல்லா பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக் கண்டிஷன், ஹை growth, லோ growth, ஸ்டாக்னேஷன், ரிசெஷன். ரிசெஷனாக இருக்கும்போது ஏவுடைய ஸ்டாக் வந்து 140 ரூபா கொடுத்துருக்கு, ஆனால் பியோடைய ஸ்டாக்கு 60 ரூபா கொடுக்கு ஃபார் 100 rupees ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 100 ரூபா போட்டால் அது 140 மாதிரி இருக்கும், ஆனால் பி வந்து நெகட்டிவாக போச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லாஸ் ஒன்லி. நீங்கள் ஏல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி நடக்கும்? பியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி கிடைக்கும்? ஏல கொஞ்சம் பியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும்? இந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சி, both the stocks are currently selling at rupees 100 per share. You assess the rupee return. Rupee return என்ன அர்த்தம்? டிவிடெண்ட் ப்ளஸ் ப்ரைஸ் ரெண்டும் சேர்த்து என்ன கிடைக்குதோ அதான் ருப்பி ரிட்டர்ன். ஓகே, அண்டு டோட்டல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அந்த 100 போக இருக்கிறது டோட்டல் ரிட்டர்ன். அதனால் அந்த டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Calculate the expected return and standard. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், as well as standard deviation கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எதில்? If you are investing the entire 1000 rupees in stock A only, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If you are investing completely only in B, அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் 500 in A and 500 in B அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். So these are the 3 angles I am going to discuss now. Is that clear? Yes, I'll choose A only. எதை பார்க்க போகிறோம்? ஏக்கு. A உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் as well as மீன் கண்டுபிடிக்க போகிறேன். இன்வெஸ்ட் இன் A. ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? எக்கனாமி ஸ்டேட்டஸ் ஹை growth-ஆ, லோ growth-ஆ, ஸ்டாக்னேஷன், ரிசெஷனாக இருக்கலாம். மேபி ஹை growth, low growth, stagnation or recession. And the probability of this 0.3, 0.4, 0.2, 0.1. Okay, now return of A, அதாவது x. xன்னு போடுறதுல ஏனே போட்டுக்கிறேனே. A represents what? Return of A. 100 rupees, 110, 120, 140.
100, 110, 120, 140A. Clear? Then what we have to calculate? Mean கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண போறோம்? You have to multiply probability into return of A. Okay, this is probability. அப்ப A into probability ரெண்டு மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? இது 1000 ஆக்கிக்கிறேன். 1100, 1200, 1040. Okay. Clear? ஏன்னா 1000 rupees இன்வெஸ்ட் பண்றோம். 100 இருந்தால் 100 இருக்கு, 1000 இருந்தால் 1000 இருக்கும். 1000 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 1010 100 மாறி இருக்கும். So if I invest 100 rupees, then it becomes 100 rupees. அதுவே 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 10 times excess தானே. ஓகே, 10 times excess மணி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். Clear? So ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது? 300, 440, 240, 140. Then summation will be mean 1120. இது mean x bar. Next, standard deviation கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணியாகணும்? The formula for x bar is equivalent to summation of probability into x. xங்கிறது ஏன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா? x minus x bar to the power 2 multiply with the probability, take the summation of this. இது வேரியன்ஸ். மறக்காம என்ன பண்ணி ஆகணும்? you have to take the root. பவர் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரூட் எடுத்தாகும். பவர் பண்ண பிறகு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் யூசிங் திஸ் ஃபார்முலா ஹியர். ஓகே, p into x minus x bar to the power 2. இதை முத போடுவோம். அப்போ இது x bar, இது x. 1120, 1000 minus 1120, 120 to the power 2 into 0.3 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருது? I think 4320. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கேல்குலேஷன் டைம் ஜாஸ்தியாகும். ரிலாக்ஸ்டாக சொல்லுங்கள் எனக்கு. கிளியரா? ஸோ ஃபஸ்ட் இது என்ன ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ் வந்து 1000, எக்ஸ் பார் 1120 டு த பவர் 2, ஹை க்ரோத் உடைய ப்ராபர்ட்டி 0.3, 120 டு த பவர் 2 இன்ட்டு 0.3 போடுங்க. will you be able to get this? ஓகே. லோ க்ரோத்துக்கு வரும்போது 160, ஸ்டாக்னேட் பண்ணும்போது 1280, ரிசெஷனில் வரும்போது 7840. Now add up all these things, you will be getting 13,800. And take the root of this, standard deviation being 170. Standard deviation for A is 170. 1120 ரூபா, நீங்கள் 1000 ரூபா போட்டது 1120 ரூபா வந்திருக்கு. And subject to a standard deviation of 117. Right. So we have done for A. We'll move on to for B. B ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? B ல மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? ஸோ 100 ரூபா போட்டால் 150 ரூபா வந்துடுது. 1000 ரூபா போட்டிருந்தால் 10 times தானே, 1500 மாறி இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் B. ஹை க்ரோத் வரும்போது உங்களுக்கு 1500 மாறி இருக்கும். லோ க்ரோத்தாக வரும்போது 130 into 10, 1300 மாறி இருக்கும். ஸ்டாக்னேட் ஆகும்போது 90 into 10, 900 குறைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக 1000 பதிலாக 900 யூ ஆர் லூசிங் ஆக்சுவலி. அதுவே 60 இருக்கும்போது 600 rupees மாறிடுது. தென் யுவர் மீன் ஹியர் பீயிங் 1210. சரி, மீன் கண்டுபிடிக்கல. இது மீன் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? You have to multiply this with the probability.
1500 into 0.3, 450. 1300 into 0.4, 520. 900 into 0.2, 180. 600 into 0.1, 60. Then the total being 1210. 1210. Later on, to find out the standard deviation, what we have to do? Probability into x minus x bar to the power 2 related to b per 1210. 1500 minus 1250. So first இதுக்கு மட்டும் போடுறேன். 1500 minus 1210 to the power 2 into probability for the high growth being 0.3. Hope you will be getting 25,230 நினைக்கிறேன். Am I right? Yeah. Repeat this for all. 3,240, 19,220, 37,210. Final value being 84,900. But நீங்க இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். ரூட் எடுத்துட்டீங்கன்னா 291 you will be getting. 290. Clear? Next one, portfolio. Find it in equity stock of A Limited and another 500 in B Limited. Each. அப்ப இதுல ஒரு 5 ஷேர்ஸும் இதுல ஒரு 5 ஷேர்ஸும் வாங்கியிருக்கிறார். அப்ப என்ன வரும்? 500 plus 750, 1250. You will be getting 1250. இது போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கலாம். ஏன் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கிறேன்? So why I am calling this being portfolio? ரெண்டு மூணுல இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ. இதுல 500, அதுல 500, இதுல 400, அதுல 700, 600 அப்படி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். In any proportion you can invest, no problem here. அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு வருது உங்களுக்கு? 1250. செகண்ட் அதே மாதிரி into 5 and do the summation of this 1200. Here also the same way. Okay, this value being 1050 and here do the summation of this 1000. Is that okay? Now next one being probability into portfolio return. Probability into portfolio return. இங்க வரும்போது 0.3 into 1250 போட்டீங்கன்னா 375. 1200 into 0.4, 480. 1050 into 0.2, 210. 1000 into 0.1, 100. Total போட்டீங்கன்னா the mean being 1165. 1165. Now next step that we have to calculate what? Standard deviation of the portfolio. அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? Probability into x minus x bar to the power 2. First case போடும்போது x வந்து first case 1250 minus 1165 to the power 2 into probability for the first case being 0.3. If you calculate this value being 2168 and here 490, here 2645. One or two calculate பண்ணி பாருங்க. 2723 and total value being 8025. Take the root of this to get the standard deviation which is 90. Let me go for the interpretations. Is that clear? What is the interpretation here? Now x bar as well as standard deviation. For A வந்து எவ்வளவு இருக்குன்னா 1120 rupees கிடைக்குது. Standard deviation being 117. B வரும்போது 1210 standard deviation 291, 1210 291,
ஓகே, சி வரும்போது 1165 and standard deviation being 90. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு முதல் பார்ப்போம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ஏ பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு பி ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது, ஆனால் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் ஏ வேணுமா பி வேணுமான்னு கேட்டால் நீங்கள் ரிஸ்க் டேக்கரா இல்லையா? ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவர்ஸ் சார். எனக்கு வேண்டாம் சார், ரிஸ்கே வேண்டாம் சார், கம்மியாக வந்தாலும் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஏ ரிஸ்க் நாட் டேக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, பி வந்து ரிஸ்க் டேக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நான் வந்து இன்னும் வேறு மாதிரி ஆசைப்படுறேன், லாபமும் ஜாஸ்தி வரணும், ரிஸ்க்கும் குறையணும். சான்ஸ் இருக்கா? தென் வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் த போர்ட்ஃபோலியோ. இது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ சிக்கு மேலே போர்ட்ஃபோலியோன்னு போட்டுக்கிறேன். திஸ் இஸ் த போர்ட்ஃபோலியோ. ஏல கொஞ்சம் பியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இவனை கட்டிலையும் ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்குது, இவனை கட்டிலையும் ரிஸ்க் கம்மியாக இருக்குது. அப்போ ஏல மட்டும் போட்டிருந்திருந்தால் அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் மாடரேட்டாக வந்திருக்கும், ரிஸ்க் கொஞ்சம் இருந்திருக்கு. ஆனால் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ரிட்டர்ன் ஏவக்கல்லையும் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் வந்து ஏவக்கல்லையும் கம்மியாச்சு. அப்போ இட் இஸ் நாட் இன்வெஸ்டிங் ஒன்லி இன் ஏ ஆர் பி. இட்ஸ் பெட்டர் டு கன்ஸ்ட்ரக்ட் எ போர்ட்ஃபோலியோ இன் சச் அ மேனர் யுவர் ரிட்டர்ன் இஸ் ஹையர் அண்ட் ரிஸ்க் இஸ் லெஸ்ஸர். எந்த சினாரியோவில் உங்களுடைய ரிட்டர்ன்ஸை அதிகப்படுத்திட்டு ரிஸ்க்கை ஜீரோ ஆக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மேனுவலாக கால்குலேட் பண்ண முடியாது, எக்ஸல் ஷீட்டில் போட்டு அந்த டயக்ராமை மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். அதான் சொல்கிறேன், இந்த சம்மை மட்டும் நான் முடிக்கிறதுக்கு எனக்கு லேட் ஆகும், இன்னும் முடியல, இன்னொரு ஆங்கிள் நான் பேசிட்டு தான் முடிக்கணும். இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்காக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நம்ம பிளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது என்னது? ரிஸ்க் ரிட்டர்ன். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் ரிஸ்க் ரிட்டர்ன். As already told you, this is return, this is risk, this is return. R represents return and standard deviation represents risk. Risk வந்து 100, 200, 300 போட்டுக்கிறேன். Return I will start with 1000, then 1000, 1100, 1200. அப்போ நீங்கள் ஏல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கும்? 1120. இது இன்னும் கொஞ்சம் கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி 1100, 1150, 1200 அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஏல இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட ரிட்டர்ன் 1120, ரிஸ்க் 170 இந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாமா? சம்வேர் ஹியர் 100க்கு மேலே, 1100க்கு கொஞ்சம் மேலே. திஸ் இஸ் தி ஏஸ் பொசிஷன். பியோடைய பொசிஷன் எப்படி இருக்கு? 1210 கிடைக்குது, ஆனால் ரிஸ்க்கு 291. அப்போ இது கொஞ்சம் முன்னாடி, 300 கொஞ்சம் முன்னாடி, 1210னா இங்கே கொஞ்சம் மேலே இங்கே இருக்கும். 1210 அண்ட் 300 கொஞ்சம் முன்னாடி. திஸ் இஸ் த சினாரியோ ஆஃப் பி. அப்போ ஏ வந்து ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் கம்மி. பி வந்து ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். ஆனால் இஃப் ஐ plot the P, இது வந்து வெறும் 90. ஓகே, 90. அதே சமயத்தில் ரிட்டர்ன் வந்து 1165 somewhere here. This is portfolio. அப்ப இவனுடைய லெவல் எப்படி இருக்கு? சுப்பீரியரா இருக்கு. Because of adding P, your risk is also decreased and return is increasing. So what we can choose? ஏவை காட்டிலும் ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் கம்மினா P தான், போர்ட்ஃபோலியோ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் பெட்டர்.
கிளியர். ஸோ அப்போ ஏல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். தட் இஸ் ஆல்வேஸ் ரெடியூசிங் த ரிஸ்க். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் எனக்கு டைம் இல்லை, இந்த முறை காஸ்டிங் பேப்பர் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு எக்ஸம்ஷன் வாங்கிட்டுமா அப்படிம்பாங்க. அது வந்து ஒன்றும் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. தட் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கியர். நீங்கள் 60 மார்க் வாங்கிட்டு மிச்சர்லாம் விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம். சிஎம்ஏவா இருந்தால் மிச்சம் 3 பேர் 150 வாங்கணும். அதுக்கு பதில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த 50க்கு பதில் 60க்கு பதில் 55 வாங்கியிருந்தாலும் அந்த 5 கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா மிச்சம் இருக்க 3 பேர் 145 வாங்கினா போதும். ஸோ தட் அட்வான்டேஜ் இஸ் தேர். ஈவன் சில டைம் நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஒரு 8 months ப்ரிப்பரேஷன் டைம் இருந்துச்சுன்னா போத குரூப் போங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம், ஒரு குரூப்புடைய மார்க் இன்னொரு குரூப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 180 குரூப் 1ல், குரூப் 2ல் 221, ரெண்டு சேர்த்து 401 கிளியர் போத குரூப். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. போர்ட்ஃபோலியோ வில் பி ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இப்போ இந்த கொஷினை திரும்ப கேட்குறேன், 50-50 ஆட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கா இல்லையா? ஏல 50, பியில் 50% இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்குது. ஏன் 60-40 இருக்கக்கூடாதா? 70-30 இருக்கக்கூடாதா? 30-70 இருக்கக்கூடாதா? வாட் இஸ் ஆப்டிமம் ஒன்? அப்புறம் சாய்ஸ் போட்டு பாருங்கள். சார் 60-40 சார் சொல்லுங்கள் சார், முடிஞ்சு போச்சு, இதை திரும்ப ரீகால்குலேட் பண்ணோம், விடிஞ்சிரும். ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொண்டு வந்தாங்க. அந்த ஷார்ட்கட்ஸ் அதுவும் காம்ப்ளிகேட்டட் தான். மார்க்கோவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொண்டு வந்தார் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஐ எம் கோயிங் டு டீல் தட் நவ் ஹியர். மார்க்கோவிட்ஸ் மாடலில் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒர்க். அது ஒரு சின்ன ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சா, அதனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபீட் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இட் வாஸ் ஐ திங்க் 1965 அண்ட் அரௌண்ட் அந்த பீரியடில் இருக்கும். 65 ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம், 35-20 ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பீரியடில் கால்குலேட்டர்ஸ் வசதி அறகுறையாக தான் இருக்கும். அப்போ இது மேத்தமெட்டிக்கில் கால்குலேட் பண்ணி பெரிய தலைவலியாக இருந்துச்சு, எவனும் யூஸ் பண்ணல. அந்த அவர் ப்ரெசென்ட் பண்ண அந்த பேப்பரையே தூக்கி குப்பையில் போட்டாங்க. சம்டைம்ஸ் லேட்டர் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்தோடனே இந்த டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோடனே இது பாப்புலர் ஆயிடுச்சு. ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் ஆல்சோ. அந்த இன்வென்ஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ, நமக்கு சிலபஸில் வச்சுட்டாங்க. ஸோ நான் யூ ஹேவ் டு ஸ்டடி தட் இன் யுவர் சிலபஸ், ரைட்? இப்போ இங்கே பாருங்க, ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு return of the portfolio is equal to weight of A and return of A, return of A plus weight of B, return of B. அப்போ weight of A எவ்வளோ இருக்கு? 50%, 50%. ஏல 50, பியில் 50 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 0.5. ஏவுடைய ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 1120. பியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? தன்னுடைய பணத்தில் பாதி. பியோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 1210. ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வருது? You will get the portfolio return. You will get portfolio return. Is that clear? Clear? ஸோ ரொம்ப சிம்பிள். எதுக்கு சார் எங்களை இப்படிலாம் போட சொன்னீங்க? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட சொன்னேன். ஸோ அதான் சொன்னேன், ஒரு சம்மை எடுத்து மொத்த ஆங்கிளையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறோன்னு அதை டைரெக்டாக அட்டாக் பண்ண பார்க்கணும். இது ஓகே, ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஓகே. வாட் அபவுட் த ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ சார்? அப்போ அது இதே மாதிரி தானே இருக்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. வெயிட் ஆஃப் ஏ, ரிஸ்க் ஆஃப் ஏ, வெயிட் ஆஃப் பி, ரிஸ்க் ஆஃப் பி. அப்போ வெயிட் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ? 0.5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ இருக்குது? ரிஸ்க்குங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 117. அண்ட் வெயிட் ஆஃப் பி வந்து 0.5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி 291.
போட்டிங்கன்னா what is the answer? What is the answer here? Hmm? 204 204 204. பட் ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 90 தான் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கண்டுபிடிச்சிடலாம் 50-50. ஓகே, 60-40, 60% ஏவோட ரிட்டர்னும் 40% பியோட ரிட்டர்னும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ரிஸ்க் கண்டுபிடிக்க முடியல, அதனால் இந்த ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. இது கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கோவிட்ஸோடைய மாடல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல், நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல், அப்ளிகபிள் கிடையாது. அவர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலா என்ன? இஸ் தட் ஓகே? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இஸ் ஈக்குவல் டு ஓகே weight of A square into standard deviation A square plus weight of B square, weight of B standard deviation B square plus 2 into weight of A, weight of B, standard deviation A, standard deviation B, take the root of this entire value, raised to the power half. இப்படி போடுங்க, உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் இன்னொன்று கேல்குலேஷன் into correlation between A and B, correlation between A and B, and take the root of this not to the power half. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ இது போடும்போது வெயிட் ஆஃப் ஏல இன்வெஸ்ட் பண்ணதோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது? 0.5 ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்குது? 117. ஸோ 117 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி, வெயிட் ஆஃப் பி வந்து எவ்வளோ இருக்குது? 0.5 ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி வந்து எவ்வளோ இருக்குது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பி 291. அப்போ 291 ஸ்கொயர் plus 2 into weight of A 0.5, weight of B 0.5, standard deviation of A 117, standard deviation of B 291 into I need to know correlation between A and B. The correlation between A and B இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் செப்பரேட்டாக. அது கண்டுபிடிச்சால் இதை ரிசார்ட் பண்ணிடலாம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் மார்க்கோவிட்ஸோடைய மாடல், அவருடைய ஃபார்மா இது, அவருடைய ஒர்க்கிங் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டேக் தி ரூட் ஆஃப் திஸ், ரூட்னு போடலாம். ரூட் எவ்வளோ பெருசு ரூட் போடுறது பதிலாக டு த பவர் ஹாஃப்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். திஸ் வில் பி த போர்ட்ஃபோலியோஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சரி, ஹவு கேன் ஐ கால்குலேட் த கார்லேஷன் சார்? இந்த கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இஸ் தட் ஓகே? கார்லேஷன் இஸ் ஈக்குவல் டு, இதை ரோன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரோ, ப்ரொனன்சியேஷன் ரோ, ஆல்ஃபா பீட்டா, அது மாதிரி இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் பிட்வீன் 1 and A and B, ரெண்டு உடைய கோவேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் A and ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் B. தட்ஸ் ஹவ் வில் கெட். இப்போ எனக்கு என்ன வேணும்னா கோவேரியன்ஸ் ஆஃப் AB கண்டுபிடிக்கணும். ஓகே, வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் த வேரியன்ஸ்? வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் தான் வேரியன்ஸ், அல்லது P இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டு த பவர் 2 வேரியன்ஸ். இதோட சம்மேஷன். ஓகே, இது வேரியன்ஸ். கோவேரியன்ஸ் என்ன அர்த்தம்? கோவேரியன்ஸ் என்ன அர்த்தம்? ஓகே, இதே ஃபார்முலா அப்படியே வச்சுங்க. சம்மேஷன் ஆஃப் P இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு என்ன அர்த்தம்ப்பா? இல்லையா? கோவேரியன்ஸ் என்ன அர்த்தம்னா எக்ஸ்லேருந்து ஒரு ஐட்டமும் ஒய்லேருந்து ஒரு ஐட்டத்துக்குள்ளே டீவியேஷன் பார்க்கலாம்.
ரெண்டு இருக்குல்ல, A1 B1, A ஓடது 1 B ஓடது 1 எடுத்து அதே ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்படின்னா A அதாவது x of A minus x bar of A to the power 2 x of B minus x bar of B to the power, sorry not power தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுல ஒன்று அதுல ஒன்று மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு ப்ராபர்ட்டி போட்டு சம் பண்ணிட்டீங்கன்னா அது கோவேரியன்ஸ். இஸ் தட் ஓகே? இங்கே எழுதுறேன் பாருங்க. கோவேரியன்ஸ் எப்படி வருது? P இன்ட்டு A மைனஸ் இந்த வேல்யூ, ஓகே, x of A minus x bar of A and x of B minus x bar of B. இதுதான் கோவேரியன்ஸுக்கான ஃபார்முலா. அதாவது இதில் ஒன்று அதில் ஒன்று. ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ப்ராபபிலிட்டி ஃபார் த ஹை க்ரோத் வந்து 0.3. இதோடைய மீன் எவ்வளோ இருக்கு? திஸ் ஒன். இதோடைய எக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? திஸ் ஒன். மீன் அண்ட் எக்ஸ். எக்ஸ் பீயிங் 1000 minus 1120 is all about x. B உடைய மீன் இது, B உடைய x வந்து இது. அப்போ 1500 minus 1210. ஸோ இதோட கம்ப்ளீட் வேல்யூ போட்டிங்கன்னா ஐ திங்க் you will be getting minus 10,440. For the rest of the 4, the calculation being minus 720, minus 4,960, minus 17,080, and இதோட டோட்டல் வந்து minus 33,200. இதுக்கு பேர் தான் கோவேரியன்ஸ் between A and B. ஏக்கும் பிக்கும் வேரியன்ஸ் என்ன? இதுல ஒன்று அதுல ஒன்று வேரியன்ஸ் பத்தல் என்னவோ அது பேர் கோவேரியன்ஸ். இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ரோ என்ன கண்டுபிடிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த கார்லேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கோவேரியன்ஸ் ஆஃப் A and B being minus 33,200. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் A வந்து 117. Standard deviation of B 291. Then the ultimate value for P here being minus 0.975. Minus 0.975. Okay, now I'll fit that value here, minus 0.975. 975. இப்போ இது உள்ளார இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி you have to take the root. If you take the root, then you will be getting the value being 89. அதாவது இதுக்கு க்ளோசர் வந்துச்சு. போர்ட்ஃபோலியோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 90, இங்கே ரவுண்டிங் ஆஃப் எரர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் 89 வந்திருக்கு. ஓகே, 89. நீங்கள் என்ன பண்ணோம்? இதை தனியாக கண்டுபிடிங்க, இதை தனியாக கண்டுபிடிங்க, இதை தனியாக கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. So the final value being 89 rupees. 89. இப்போ நீங்கள் அதே வந்து 60-40 போடலாம். வெயிட் ஆஃப் A வந்து 60%, வெயிட் ஆஃப் B வந்து 40%, எல்லாமே இதில் ஃபிட் பண்ணிங்கன்னா you will be getting the standard deviation of the portfolio easily. Right. So hope you will be able to understand this. Go home and try to understand the logics. லாஜிக் புரிஞ்சுங்க. சும்மா ஃபார்முலா மக்கப் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் பேசியிருக்கிறேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நம்ம யூஸ்வலாக போகிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆனால் மார்க்கோவிட்ஸ் மாடலில் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காரு, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்துருக்கிறேன். அதில் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோக்கு வரும்போது வெயிட் ஆஃப் A இன்டு ரிட்டர்ன் ஆஃப் A ப்ளஸ் வெயிட் ஆஃப் B அண்ட் வெயிட் ஆஃப் B, ரிட்டர்ன் ஆஃப் B. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும்போது அதே மாதிரி ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு அப்ளை ஆகலை. அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஸோ தே ஆர் சேஞ்சிங் தட் டு அனதர் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா போட்ட ஆன்சர் வராதுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே வராதானா ஒரு அக்கேஷனில் வரும். எப்போ? வில் see that next class. போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் 0 ஆக்க முடியுமா சார் ரிஸ்க்கை அப்படின்னா 0 ஆக்க முடியும்.
அதுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அந்த நம்பர்ஸ், வில் பி சீயிங் தட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், விச் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் இன் த ரியல் லைஃப். ஜீரோ பண்ணவே முடியாது. ஓகே, ஜீரோ ஆகணும்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஏயும் பியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் உங்களுக்கு எப்போதுமே ரிட்டர்ன் அதிகமாகிட்டு ரிஸ்க் குறையுமா சார்னா எப்போதுமே குறையாது, சில சமயம் குறையாது. அது எப்போ? தீஸ் ஆர் த சினாரியோஸ் வி ஹவ் டு see in the next class. ஏபியை விடுங்க, ஒரு 10 ஐட்டத்தை நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி சார் பண்ணலாம்? விடிஞ்சிடும் ஃபார்முலா. இதுக்கே எவ்வளோ லென்த்தி ஃபார்முலா இருக்குது, வீட்டில் போய் போட்டு பாருங்கள். இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஓகே, இதுவே 10 வந்துச்சு அப்படி சொன்னாக்க இந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா, weight of A to the power 2 and standard deviation of A to the power 2, weight of B to the power 2, weight of standard deviation B to the power 2, and weight of A C to the power 2, standard deviation C power 2. இது மாதிரி 10 ஐட்டம் போடணும். 2 into weight of 1 A and standard deviation of A into weight of A and weight of B and standard deviation of A and standard deviation of B and correlation between A and B plus திரும்பவும் ஏக்கும் சிக்கும். அப்போ எத்தனை கார்லேஷன் தேவைப்படுதுன்னு பாருங்க, போட்டு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு விடிஞ்சிடும். ஸோ அதனால் மார்க்கோவிட்ஸ் மாடலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கேல்குலேஷன். அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் டிபெண்டிங் ஆன் த சயின்டிஃபிக் மீன்ஸ் கம்ப்யூட்டர், தென் யூ வில் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ் ஈஸிலி. தட்ஸ் வை இட் கெட்ஸ் பிக்ட் அப். இதில் ஒரு வேரியேஷன் வந்து வில்லியம் ஷார்ப் இன்ட்ரடியூஸ் பண்ணார், பீட்டா மாடல். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸும் பியூட்டியும், வென் திஸ் ஃபார்முலா வில் ஒர்க்கு, வென் யூ கேன் மேக் இட் ஈக்குவல் டு 0, இதெல்லாமே வந்து நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டீவியேஷன்ஸான வில்லியம் ஷார்ப் மாடலில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்லி ட்ரை டு ஃபினிஷ் அப் த நெக்ஸ்ட் கிளாஸ். இஸ் தட் ஓகே? கம் ஆன், மேக் அ நோட் ஆஃப் இட்.